நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. DSL कैमरा अभी எங்களை வச்சு நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட ஆய்வு செஞ்சு என்ன ஏதுன்னு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ப்ராப்பரா ஸ்மூத்தா அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். அது வரைக்கும் அவகாசம் கொடுங்க. நன்றி. ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களும் சரி, எம்பியும் சரி, எம்எல்ஏவும் சரி வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. அதாவது வந்து பாத்துட்டு இது எல்லாமே போன கவர்மெண்ட்ல நடந்தது. எங்க கவர்மெண்ட்ல அதெல்லாம் நடக்காது. அதுக்கு தான் நாங்க வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கோம், இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ரிப்போர்ட் வந்த உடனே மத்த களப்பணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் பேசிட்டு இருக்காரு, பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. என்ன ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு கிளிக்கிறியா இருக்கா? கத்தி
நீங்க வர சார் நீங்க பாருங்க ஆமா. இருங்க. அவங்க வேலையை செய்யறாங்க, நம்ம வேலையை செய்யறோம். தள்ளிப்பிடிங்க சார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா இங்க ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கம்ப்ளீட்டா ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். அந்த ரிப்போர்ட் ஒரு வாரத்துல எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸோட பேசி இங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு, சீரமைப்பு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்போம். அவ்வளவுதான். அடுத்த வேலை இருக்கு. உள்ள வாப்பா. அடுத்த வேலை இருக்கு. இதுவரையும் எல்என்டி நிர்வாகமோ அதானி நிர்வாகமோ நிரந்தர வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஆனா நீங்க பார்த்தா 30 நாள்லயே எல்லாருக்கும் வந்து உடனே விரிவாக்கப்பட்டீங்க. கவர்மெண்ட்டுக்கு விடாம எல்லாத்தையும் வந்து விரிவாக்கப்பட்டீங்க. நீங்க ஏன் தனியார் மையத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேட்கிறோம் சார். சொல்லுங்க சார். அப்படியே கிடையாது. எப்படி பாருங்க சார், ப்ளீஸ் சார். சார் 30 நாள்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க சார். சார் 30 நாள்ல எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? சார் ப்ளீஸ் சார் மத்தவங்க வாங்க சார் சார் நில்லுங்க எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண அவசியம் என்ன சார்? எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண அவசியம் என்ன? வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சார். சார் ப்ளீஸ் சார் பேசலாம் ப்ளீஸ் வாங்க வாங்க. அது எல்லாமே நான் அங்கேயே கொடுத்துட்டேன். நான் பேசிட்டேன். இருங்க சார். இருங்க. ஒரு நிமிஷம். அவங்களுக்கு முகத்வாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட, டெக்னீஷியன்ஸோட, ஐஐடி டீமோட, இங்க மக்கள்கிட்ட அவங்களுக்கு தான் இந்த கள பிரச்சனை தெரியும். அவங்களோட ஆராய்ச்சி பேசி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரத்துல ரிப்போர்ட் கேட்டிருங்க. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா சீக்கிரமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரோன்ல வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரோன்ல கம்ப்ளீட்டா ஸ்கவுட் பண்ணி எல்லாத்தையுமே பதிவு பண்ணி 360 டிகிரிஸ்ல எல்லாமே எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்கள் வந்து அமைச்சர் வந்து மக்களை சந்திக்கணும். ஆனா தொடர்ந்து கட்சிக்காரர்கள் வந்து மக்களை சந்திக்கணும். குறைச்சல் ஒவ்வொரு அமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமலும் அதனாலதானே நாங்க இங்க மக்களோட மக்களா இப்ப இருந்து பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம். ஒவ்வொரு பணியும் நடக்குது நம்ம ஆட்சியில. சரிங்களா? அதெல்லாம் இனிமேதான் தெரியும். தேங்க்ஸ். இன்னொரு மீட்டிங் இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரமே மோட்டார் தான். அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தாலையும் கோரவுத்துல இருந்து நம்ம இந்த என்ன ஊர் அது மாங்காடு, ஆரம்பாக்கம், ஓட்டம்போடு வரலாம். இந்த மோட்டார் நம்பிதான் சார் இது வாழ்வாதாரமே எங்களுக்கு. எல்லா ஊரும் சேர்த்து குறைஞ்சு பார்த்தா ஒரு 50-60 ஊர் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த மோட்டார் தான். இந்த மோட்டார் எத்தனையோ மந்திரிகளாம் வந்து போயிருக்காங்க. அதாவது எதுவா இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல பேசுவாங்க. எங்களுக்கு என்ன வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கணும், அந்த பதில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா இவங்க இப்பதான் இந்த ஆட்சியில வந்து இவர் வந்தாரு. வந்துட்டு என்ன பண்றாரு, எதுவுமே பேசாத அளவுக்கு அவர் போறாரு அவரு. ஆனா எங்களுக்கு என்னன்னு புரியல. கேட்டு என்ன பண்றாரு, அது ஃபாரஸ்ட் ஆபீஸ் வாங்க எல்லாருமே வந்து வர வச்சு பேசுற பேரு அவர் போறாரு. எங்களுக்கு அதுக்கு இல்லை, எங்களுக்கு இங்கதான் பதில் சொல்லணும். அவரு இங்க பதில் சொல்லாம ஒரு 10 நிமிஷம் என் கையில் பேசியிருந்தா பரவாயில்லை. அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவர் அந்த மாதிரி இல்லாத பாலிசி ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் சார். உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை இங்கே சார்? எங்களுக்கு பிரச்சனையே வந்து மோட்டார் தான் சார். எங்களுக்கு அதிகமான பிரச்சனையே. ஏன்னா மோட்டார் வந்து இந்த கல்லுல வந்து நாங்க ஓடி வர முடியாது. மோட்டார் வெட்டிக்கிறாங்க. ஆனா அஞ்சு வந்துனே கிடையாது. அஞ்சு வந்து சொல்லி ஏதாவது ஒரு போட்டு கவுந்தனா நேரம் அந்த கல் மேல தான் போய் விழுவோம். கல் கொட்டிக்கிறாங்க கொஞ்சம், அந்த கல் மேல தான் போய் விழுவோம். சாவு. ரெண்டாவது வந்து இந்த போட்டு ஒஞ்சிடும். இது எல்லாமே வந்து நடக்கிறது.
அது இது போட்டாலும் இந்த கல்லு போட்டாலும் தான் அந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்குது. எத்தனை பேர் சேர்த்து வைக்கிறாங்க, ஓட்டுகளும் கலந்துக்குது. என் பேர் தயான் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாழ்வாதாரம். எங்க வாழடி வாழ வரதுக்கு இதுதான் எங்களுக்கு மாத்திரம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களுக்கு உரிமையானது வாழ இருந்து. ஆனா விஷயம் டச் ரிச்சி எடுக்கிறாங்க, அது செட் ஆகாது. எப்பவுமே டச் ரிச்சி இப்போ கொஞ்சம் ஒரு 10 அடி டச் ரிச்சி எடுத்தாங்க, ஒன்றுக்கும் செட் ஆகுது. மண் வந்து 5 தான் இது. எங்களுக்கு கப்பல் வந்து டச் எடுத்தாதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இது முகத்தாரமா இருக்கும் எங்களுக்கு. அது எல்லாமே கல்வி கொட்டி எக்ஸசைஸ் பண்ணாதான் நாங்க ஒழுங்கா தொழில் போய் ஒழுங்கா வரதுக்கு நல்லா இருக்கும், எங்க சேஃப்டிக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம இதுமாரி இருந்தாங்க நாங்க வாழ முடியாதாங்க. எங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் வந்து பட்டினியா தான் சாகும். நாங்க இதுக்கோசம் இது தான் வாழ்றோங்க. அது வந்து அமைச்சர் வந்து பாத்துட்டு போய்கிறாரு, அவர் என்ன எண்ணத்துல வந்து பாத்துட்டு போனா நம்மளுக்கு தெரியல. ஆனா இதோட காலகட்டம் அவர் தான் பதில் சொல்லணும் எங்களுக்கு. மீன்துறை அமைச்சர் வந்து அதான் பதில் சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு. ஏற்கனவே 27 கோடி ரூபாய் இந்த இது வந்து முகத்தார் வந்து தூர்வாரி கல்லு கொட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, இது ஏன் தூர் அடையுது? இது தூர் நம்ம எல்என்டி இதெல்லாம் வந்தனால அங்க பள்ளங்க எடுக்கிறதுனால இது வந்து அந்த மண் இங்க தள்ளுது, மண்ணு தள்ளுது. இந்த மண்ணு தள்ளும் போது இது வந்து அடிதான் அடியும் இது. அதுதான் நாங்க என்ன சொன்னோம், கப்பல் வச்சு வரனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க சுதாகர் மோசாரா நாங்க எனக்கு வந்து என் பேரு ராஜேந்திரன், சம்பஸ்வலி குப்பம். நான் வந்து எனக்கு வந்து வயசு 66 ஆகுது. சின்ன வயசுலயே எங்க அப்பா காசுல இருந்தா இந்த மோசாரம் தான் நம்பி எங்க இந்த ஏரியாவே வாழ்து. ஆரம்பத்தை பிடிச்சிக்கிட்டு கோரகுத்து வரைக்கும் 72 ஊரு இது ஓடினா தான் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதனால நாங்க இப்போ ஆட்சி வந்தது வரும்போது மந்திரி வந்தாரு, மீனாக்கா மந்திரி வந்தாரு. அவரு வந்து நாங்க வந்து பார்க்க வந்தோம். ஜனம் கூடும் போது அவரு போயிட்டாரு. பாரிஸ் ஆபீஸுக்கு வந்து பேசலாம்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு வாழ்வாதாரம் நாங்க கவர்மெண்ட் வேலை செய்யல, கூலி வேலை செய்யல. மீன் இறா புட்டாதான் எங்களுக்கு சோறு, எங்க புள்ளிங்க பேர புள்ளிங்க வாழலாம். அதுதான் இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து இந்த மோட்டார்ஸ இன்னொரு 100 மீட்டரு கல்லு கடலுக்கு அண்ணாண்டு போகணும். அப்பதான் இந்த மண்ணு அடையாது ஓடும். அப்போ எங்களுக்கு அனுபவம் சொல்றேன், நாங்க கையில் தான் வெட்டுவோம். இப்போ அந்த கையில் வெட்டுறது மிஷினில் தான் வெட்டுவோம். இப்போ அந்த மோட்டாரம் மண்ணு தள்ளன கப்புல வச்சு தூரி வாரி மண்ணி அப்புறப்படுத்தினா தான் இந்த மோட்டாரம் நல்லா வரும், வாழ வரும். எங்க ஒரு ஊருக்கு சொல்ல இருக்கிற ஊரு கோரகுப்புக்கும் ஆரம்பத்தான் ஓட்டம் போடு வரைக்கும் இந்த மோட்டாரை நம்பிதான் எறா பிறக்கும், எறா வளரும், மீன் வளரும். இதில் தான் தொழில். எங்களை ஜாதி கூட மேல் ஜாதி வியாபாரம் பண்றாங்க. அவங்களும் 1000 பேர் 10,000 பேர் வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த மோட்டாரம். அதுதான் எங்களுக்கு உரிமை. இந்த மோட்டாரத்தை வெற்றி கொடுத்தா நாங்க சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவனை கும்பிடுற மாதிரி அவரையும் கும்பிடுவோம். இதுதான் உண்மை. ராஜேந்திரன் பாத்தாங்க, ஒன்னும் பேச முடியல அவர்கிட்ட. ஜனத்தொகை ஆம்பளை நிறைய போறாங்க, பொம்பளை லேடிஸ் விட்டாதான் நாங்க பேசுவோம். நாங்க எதனா இங்க பாத்ரூம் வசதி இல்ல, மார்க்கெட் வசதி இல்ல, இதெல்லாம் எதுவும் எங்க குறைகளை நாங்க சொல்லுவோம். பாக்க முடியலையே. இறங்கி வந்து மார்க்கெட் எல்லாம் பாத்தாரா, உங்ககிட்ட பேசினாரா? இல்ல பாக்கல, மார்க்கெட் எல்லாம் வரல. மோத்தரம் போய் பாத்துட்டு வந்தாரு, அவ்வளவுதான். நாங்க காலையில இருந்து வெயிட் பண்றோம். நாங்க காலையில இருந்து வெயிட் பண்றோம், பாக்க முடியல. இப்ப கதவு அந்த கார் கதவை தட்டி தான் ஒருத்தர் திறந்து காட்டாரு, பார்த்தோம். இல்ல எங்க சொல்ல முடியுதுங்க, வந்த ஜனம் விட்டா தானே அது கோரிக்கை சொல்ல முடியும். சொல்லுங்க, எந்த கோரிக்கை சொல்ல முடியுங்களா? மக்கள் கோரிக்கை சொல்லணும்னா கொஞ்சம் நின்று ஜனம் விட்டாக்கா நம்ம பேசலாம். கொஞ்சம் ஏதோ நம்ம குறைங்களை எடுத்து சொல்லலாம். நம்ம எதுவும் சொல்ல முடியாம இருக்கு, ஜனங்க நெறிஞ்சு போச்சே. கொஞ்சம் எங்க இறங்கி நடந்து வரதுல கூட இடம் இல்லையே. மக்கள் பொம்பளை லேடிஸ் பேசுவாங்க, எதனா குறைங்களை சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். எதுவும் சொல்ல முடியலையே, அவ்வளவுதாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் மரியம்பி. பேசுனீங்களா? பேச முடியலையே.
பேச முடியல. ஏன் கட்சிக்காரங்க இருந்தாங்களா, என்ன ஆச்சு? கட்சிக்காரங்களாம் அப்படி இல்ல, ஜனங்கள்லாம் நிறைய நெரிச்சலா இருக்கும்போது நம்ம வயசானவங்க போய் பார்த்தா தள்ளி போறாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம். வந்து பார்த்தாரா? மார்க்கெட்டுக்குள்ள வந்தாரா? மார்க்கெட் உள்ள வரலையே, நேரம் வந்தாரு, கார்ல இறங்கினாரு, அவளை மோத்தரம் போயிட்டு வந்து பார்க்கலாம் நாங்க. சரி இங்க வரப்போறாருன்னு பார்த்தா இப்போ எல்லாம் ஜனமெல்லாம் சுத்துருவாங்க போயிட்டு. இல்லாட்டி அவரு நாங்க ஏதாவது குறைகளை சொல்லியிருப்போம் அவர் கையில. அதான் இங்க கொஞ்சம் வசதி இதெல்லாம் சுத்தலாம் இருக்குது, அடிக்கடிக்கு சுத்தம் பண்ண சொல்லலாம், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண சொல்லலாம் நல்லா, அவ்வளவுதான். அதனால தான் காலையில இருந்து வெயிட் பண்ணி நிக்கிறோம். பேரு? என் பேர் மாது. அமைச்சர் வந்து இது முகத்தோரம் மட்டும் சுத்தி பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் இங்க மார்க்கெட் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது. அப்புறம் மெயின் ரோட்லயே மார்க்கெட் சுத்தமே இல்லை, வந்து இது செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தோம், ஜனங்க நிறைய இருக்கிறதுனால பேச முடியாம போயிடுச்சு. உள்ள போனீங்களா? யாரு கட்சிக்காரங்க இருந்தாங்களா? யாரு உள்ள போய் அமைச்சர் இங்க உள்ள வந்தாரா? உங்ககிட்ட பேசினாரா? உள்ள வரல, அங்க முகத்தோரம் மட்டும் போயிட்டு உடனே கிளம்பிட்டாரு. இன்னொரு நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து முகத்தோரம் வந்து சரியா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு முகத்தோரத்துல செயல்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கோசம் போயிருக்காரு. எங்களுக்கு மார்க்கெட்டு தான் சுத்தமே இல்லாம இருக்குது, கழிப்படம் சுத்தமா இல்லாம இருக்குது. உடனே செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த புது மார்க்கெட்டு செயல்படுத்தி அப்புறம் வந்து மார்க்கெட்டை சுத்தம் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. நல்லா கிளீனா பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க பேசுறேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து விசில் அடிச்சீங்களா? விசில் பேசலையா? பேசாம சொன்ன உள்ள இருக்க எடுத்து வச்சிருங்க. பின்னாடி வாங்க. நான் என்ன பண்ணா? பின்னாடி வந்து எடு. ஓ எது கத்துறியா? எது கத்துற? என்ன பண்ணுங்க? சும்மா கத்தினு இருங்க. என்னடா பாரு எவ்வளவு ஃபோன் பண்ணு. மாசம்
விஷுவலே இல்லைனாலும் பரவாயில்ல. அதான் இங்கிலீஷ் தான் போட்டிருந்தீங்களே நீங்க அந்த இது அதுல ஒண்ணும் இல்லை, சின்ன ஒரு கரெக்ஷன் தான். அது ஒண்ணும் இல்லை, அது அந்த வாட்டர் போட்டிருந்தான். அது கூட இண்டிகேட் போட்டுதான் நேற்று தமிழ்ல சைடில் போட்டோம்ல, அது போல இண்டிகேட் 31/7/2025